தமிழ் திரை இசைகளின் சோக பாடல்கள், அதை கொண்டாடுபவர்கள் ஒரு பக்கமும். Yo boys, I am singing song. உயிரை வேரோடு கேளி என்னை செந்தியில் தள்ளி. நீங்கள் சந்தோஷமாக இருக்கும் போதும் கேட்கும் சோக பாடல் என்ன? ஓ மனமே பாடல். ஓ மனமே உள்ளிருந்து அழுவது காதலுங்கிற விஷயத்தை உணர்றதுக்கு, சோகம் அலைவா ஃபீல் பண்றதுக்கு இருதய இசையன இருந்தவள் அவள் இங்கு போனாளோ. சூப்பர்மேன். நல்லா இருக்கியா? சந்தோஷமாக நீங்கள் இருக்கும்போது கேட்கும் சோக பாடல் என்ன? ஆலோலம் பாடி. ஆலோலம் பாடி அசைந்தாடும் காற்றே. கேர்ள் ஃப்ரெண்ட் வந்து நாங்கள் வெளிலலாம் போயிட்டு வந்திருப்போம். ஆனால் ஒரு கல் ஒரு கண்ணாடி இவன் உள்ள பூந்து என்னமோ பண்றாப்ல. ஒரு கல் ஒரு கண்ணாடி. இல்லை நிலா இரண்டும் இல்லை. நான் வளரும்போது சந்தோஷம் அடைகிறேன். அந்த பாட்டு கேட்கும் எல்லா பேரண்ட்டுக்கு இருக்க பயம், இந்த பிள்ளைங்க வளரும்போது மகிழ்ச்சியா இருக்கும், ஆனா வளர்ந்தா பிள்ளை கொஞ்சம் விலகி போயிருமோன்னு ஒரு பயமும் இருக்கும். எங்களுக்கு தெரியும். என் முதநாயகன் நீ. உங்க அண்ணன் தான் உங்களுக்கு எல்லாம் எங்க நல்லது அண்ணன் என்ன எல்லாமே வளர்த்தது. இஸ் நோ மோர். என் முதல் நாயகன் நீ எந்தன் காவலன் நீ. என் உயிராரம்பம் நீ நெஞ்சின் ஆசையும் நீ. ரொம்ப ஹாப்பியா இருக்கும் போது கூட நான் பாடுற சோகமான பாட்டு தேன் சுடரே சாங். ஆஹா. உயிரை வருடும் பாடல். உயிரை உண்ணும் தேன் சுடரே என் உறக்கம் கொல்லும் தேன் சுடரே. ராஜா சாரோட ஒரு சாங் வந்துட்டு பொருளிலா பாட்டானாலும் நான் பாடும் பாடல் எல்லாம் நான் பட்ட பாடே அன்றோ. என் மனவானில் சிறகை விரிக்கும் வண்ண பறவைகளே, என் கதையை கேட்டால் உங்கள் சிறகுகள் தன்னால் மூடிக்கொள். அம்மா வந்து என்ன பண்ணுவாங்கன்னா இந்த பாட்டு எப்பவுமே பாடுவாங்க எங்களுக்கு. அது வந்து எங்களுக்கு நாங்கள் நல்லா இருக்கும் போதுமே இந்த சாங் நாங்கள் கேட்போம். ஏனென்று கேட்க ஆளில்லை. சோகமும் தாலாட்டும் சேர்ந்த மாதிரி அந்த பாட்டு ஆக்சுவலி. கட்டிக்கரும்பே கண்ணா கண்ணஞ்சி வந்த மன்னா. என் தாய்ப்பாலில் கண்ணீரை யார் சேர்த்தது? வைரமுத்துவோட வரிகள் அது. இன்டென்ஸா இருக்கல, வைரமுத்து தான். படகோட்டி படத்துல வர பாடல் எல்லாம் பாட்டினா எனக்கு என்னுடைய மனசை பாதிச்சுது. கொடுத்ததெல்லாம் கொடுத்தான், அவன் யாருக்காக கொடுத்தான்? அரிமேல் பிறக்க வைத்தான், எங்களை தண்ணீரில் பிழைக்க வைத்தான். கரைமேல் இருக்க வைத்தான், பெண்களை கண்ணீரில் குளிக்க வைத்தான். இடைக்கோடு எங்கள் நாடே. கண்ணு கலங்கும், கண்டிப்பா உடம்பு சிலிர்க்கும். அவர்கள் துயரம் மட்டுமில்ல, அது நம்முடைய துயரம். இடைகொடு எங்கள் நாடே, கடல் வாசல் தெளிக்கும் வீடே. இந்த துயரம் ஒரு தமிழன் எப்படி தாக்காம இருக்கும் இல்ல? எனக்கு லவ்வர் கிடையாது, ஆனா 7G ரெயின்போ காலனில இருந்து நினைத்து நினைத்து பார்த்தேன் அந்த பாட்டு. நினைத்து நினைத்து பார்த்தேன், தோளில் சாய்ந்து கதைகள் பேச அமர்ந்து பேசும் மரங்களின் நிழலும். பாம்பே மூவில எனக்கு பாட வராது, நான் வாசிச்சு வேணா காட்டுறேன். உதய கீதம் பாடுவே, உதய கீதம் பாடுவே. இப்போ என்னன்னா நான் வந்து லவ் பண்ணதே கிடையாது. எங்க மூஞ்சிய காட்டு. 3 தடவை பிரேக்கப் ஆகி வெறியில சுத்துற மாதிரி தெரியுது. அது சரி. நான் அந்த சோக பாட்டு வாசிக்கும் போது எனக்கு அந்த லவ் ஃபீல் கிடைக்குது அப்படின்ற ஒண்ணு. ஏன் இப்படி பாக்குறாரு? துயரம் மிகுந்த வரி. ஆலயமணி படத்துல நீ இல்லாமல் எது நிம்மதி. நீதான் என் சந்நிதி. யாருடைய குரல் அந்த சோகத்துக்குனே உண்டான குரல் இதுதான். ஸ்வர்ணலதா சார். குயில் பாட்டு நமக்கு உடம்பெல்லாம் பதறும்.
அந்த பாட்டோட அந்த சந்தோஷம் அப்படியே வந்து ஒரு இடத்துல டப்புன்னு நிற்கும் சார். என் மாமன் அன்புக்கு கோயில் உண்டு, எவனோ ஒருவன் வாசிக்கிறான், மனுஷனுக்கு சோகம் தேவைப்படுது ஏதோ ஒரு இடத்துலனா, ஏன் தமிழ் சினிமாவில் இப்போ சோக பாட்டே குறைஞ்சு போச்சு? ஆஹா. சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்கிறத மட்டும் தான் காட்டணும், ஹாப்பி திங்ஸ் தான் காட்டணும். ஓ அப்படியா விஷயம். அதான் எனக்கு துயரமே இல்லை. நல்ல பெர்ஸ்பெக்டிவ், வெரி குட் பெர்ஸ்பெக்டிவ். இன்னமுமே தேவைப்படுற படங்கள்ல இருக்கத்தான் செய்யுது. மாமன்னன்ல மலையில தான் தீ பிடிக்குது ராசா. மனதுக்குள்ளே வெடி வெடிக்குது ராதா. இப்போ சோகம்னா கிரிஞ்சுன்னு நினைக்கிறாங்களே. அன்புனா கிரிஞ்சு, பாசம் அன்பு அது கிரிஞ்சு. அந்த சோகத்தை தாங்கக்கூடிய வலிமை இன்றைய தலைமுறைக்கு வந்து ரொம்ப கம்மியா இருக்கு. நீ கேட்ட ஒவ்வொரு கேள்வி என்ன செருப்பால் அடிச்ச மாதிரி இருக்குடா. மாதிரி இல்ல, உண்மையிலே செருப்பால தான் அடிச்சேன். யூடியூப் சேனலுக்கு எல்லாருமே லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அந்த பெல்லுங்கிற பட்டன் இருக்கும், உங்க பொண்ணான கையால அந்த பெல்லை மட்டும் கொஞ்சம் அமுக்கிடுங்க.